அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புக்கு முன்னாடி ஒரு குர்ஆன் வசனம் படிச்சுப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யுஹ்மினு அவ்சுருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அதாவது சூரா 12 வசனம் 106ல அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களின் பெரும்பாலோர் போலி தெய்வ வழிபாட்டை செயல்படுத்திய வண்ணமே அன்றி அவ்வாறு செய்வதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதுல அகுசொருகும் அப்படின்னு உள்ள வார்த்தை பெரும்பாலோர் அதிகமானவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்வாங்க. ஆனா இணை வழிபாடு பண்ணிடுவாங்க, போலி தெய்வ வழிபாடு பண்ணிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எப்போதும் நம்ம இந்த கேட்டகிரியில இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளே செக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா அல்லாஹ்வுடன் நம்ம யாரையும் சேர்த்து அழைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வை சார்ந்துடாம எந்த ஒன்றுக்கும் நம்ம சக்தி இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வை அறியாத நம்பிக்கையாளர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். அல்லாஹ்வை அறியறது எப்படின்னா அல்லாஹ்வோட பண்புகள், அல்லாஹ்வோட தன்மைய புரிஞ்சுக்கிறது. அது நம்ம குர்ஆன்ல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் ஒருவரே அப்படின்னு அல்லாஹ்வோட தன்மை இருக்கு. அல்லாஹ் ஒரு அல்லாஹ் தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அல்லாஹ்வை சார்ந்திராம எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதுக்கப்புறம் அல்லாஹ்க்கு எந்த துணைகளும் இல்லை, அல்லாஹ்க்கு எந்த மகன்களோ இல்லை, பிள்ளைங்கள் இல்லை, அல்லாஹ்க்கு நிகரா வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட தன்மை நிறைய குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில நம்பிக்கை கொள்ளணும். அதுக்கு முன்னாடி குர்ஆன் அலோன் இப்ப எப்படின்னு எதுக்காக நம்ம அதை பாக்குறோம்னா, இது அல்லாஹ் மட்டும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அந்த அல்லாஹ் மட்டும்னு உள்ளத நம்ம குர்ஆன் அலோன்னு போனாதான் நம்ம கரெக்டான அல்லாஹ்வோட பண்புகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். குர்ஆன் அல்லாத வேற புத்தகத்துல நம்ம கடவுளை தேடும் போது அது ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்கு நிறைய கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள், செல்வம் கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள், ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பல கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல மார்க்க புத்தகம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகத்துல அல்லாஹ்க்கு துணை இருக்கு, அதாவது கடவுளுக்கு துணை இருக்கு அப்படின்னு. இன்னொரு புத்தகத்துல கடவுளுக்கு மகன் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு தன்மைய எதிரா உள்ளத போதிக்கிற மாதிரி மார்க்க புத்தகம் சொல்லிட்டு நிறைய இதுல சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நம்பிக்கையாளர்களா இருந்து அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை கொள்ளணும்னா அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல தான் தேடணும். குர்ஆன்ல உள்ள பண்புகள் படி நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டாதான் அது உண்மையான நம்பிக்கையா போகுது. அப்படி இல்லாட்டி போலி தெய்வ வழிபாடு செய்யறதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி குர்ஆன்ல முன்னால் வழங்கப்பட்ட வேதங்கள்னு சொல்லிட்டு சில இது அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது சுஹூஃப் இப்ராஹிம், சுஹூஃப் மூசா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் மற்றும் மூசாக்கு நாம் போதனைகளை வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தௌராத், மூசா நபிக்கு தௌராத்தை நாம் வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் 6:154 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாவூது நபிக்கு ஜபூர் வேதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈசா நபிக்கு இஞ்சிலை நாம் தந்தோம். இதுக்கு முன்னிருந்த வேதத்தை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடியதா இஞ்சிலை நாம் வழங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன்ல நம்ம பாக்குறோம். இப்ப ஈசா நபிக்கு வழங்கின இஞ்சில் வரைக்கும் பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பைபிள்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த பைபிள்ல ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு 2 ஏற்பாடா பிரிக்கிறாங்க. அதாவது ஈசா நபிக்கு முன்னாடி வந்த வேதம், மூசா நபிக்கு கொடுத்த தௌராத்தையும் தாவூது நபிக்கு கொடுத்த ஜபூரியும் அதோட சேர்ந்து அவங்க சில அடிஷனலா எல்லாத்தையும் சேர்த்து ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்னு சொல்லிட்டு இஞ்சில்
ஈசா நபிக்கு கொடுத்த இஞ்சில வந்து நியூ டெஸ்டமெண்ட்டை வந்து அவங்க வந்து சில இடைசெருகளை சேர்த்து அதை வந்து இஞ்சில வந்து 4 வகையா 4 எடிஷனா போட்டாங்க. அதாவது மேத்யூ, மார்க்கு, லூக்கு, ஜானு அப்படின்னு சொல்லிட்டு 4 எடிஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது. எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்த இஞ்சில் வேதத்துக்கும் அவங்க 4 எடிஷனுக்கும் உள்ளதுக்கும் டோட்டலா நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட். அதாவது எப்படின்னா வந்து நம்ம போன சனிக்கிழமையில கூட நம்ம அந்த இதுல பார்த்தோம், இந்த 3 தெய்வ கொள்கை, அதாவது ட்ரினிட்டின்னு சொல்றோம்ல, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, அதாவது ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து எந்த வேதத்திலும் இல்லாதது, எந்த நபியும் போதிக்காதது. இப்படிப்பட்ட இணை தெய்வ கொள்கையை வந்து வேதத்தை வந்து அவங்க வந்து சிதைச்சு அதுல சேர்த்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி வந்து முன்னுள்ள வேதம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து ஹியூமனோட செய்தியெல்லாம் வந்து சேர்த்திருக்கு. அதுல மெயினா வந்து பவுல் அவரு சொன்ன செய்தியும் சேர்த்து அதுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள், அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்த இன்ஜில் வேதமும் பைபிள்னு இப்ப அவங்க வச்சிருக்கிற வேதத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்க்கும்போது, இன்ஜில் வந்து அல்லாஹ்கிட்டேன்னு நேரடியா வந்தது. அவங்க எழுதி வச்சிருக்குது, பைபிள்னு எழுதி வச்சிருக்கிறது பல நூற்றாண்டு கணக்கா மனிதர்களால எழுதப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். இன்ஜில் வந்து அராமிக், ஈசா நபி தாய்மொழியான அராமிக்ல இன்ஜில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எழுதி வச்சது வந்து வேற மொழியான கிரீக்கு, லாட்டின்ல எழுதி வச்சிருக்காங்க. இன்ஜில்னு உள்ளது அல்லாஹ் கொடுத்தது ஒரே கிதாப், ஒரே புக்கா இருந்துச்சு. இவங்க வந்து அதை பல கலெக்ஷன் ஆஃப் 64 புக்குக்கு மேல உள்ள கலெக்ஷனா சேர்ந்து அவங்க ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல இன்ஜிலோட கோர் மெசேஜ் லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹ் ஒருவரே அப்படின்னு உள்ள கோர் மெசேஜ் இன்ஜில்ல இருந்துச்சு. அதை அவங்க மாத்தி அல்லாஹ்க்கு வந்து பையன் இருக்கு, அல்லாஹோட சன்னு தான் வந்து ஈசா அப்படின்னு அல்லாஹோட தன்மைக்கு மாற்றமான உள்ளத அந்த பைபிள்ல வந்து அவங்க சிதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இஞ்சில வந்து அல்லாஹ்கிட்டேன்னு வந்து வெளிப்பாடா இருக்கு. அது வந்து பைபிள்னு அவங்க எழுதி வச்சிருக்கிறது வந்து மனிதர்களால இடைச்செருகல் பட்டது. ஒரு பார்ட்லயே கொஞ்சம் இது இருந்தாலும் அது வந்து பின்பற்றத்தக்கதற்கு உகந்ததல்ல அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். இதை வந்து அல்லாஹ் குரான்லயே வந்து இதை வந்து எச்சரிச்சிருக்காங்க. சூரா 2 வசனம் 79ல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனவே அற்ப பொருள் சார்ந்த லாபங்களை தேடி தங்களுடைய சொந்த கரங்களாலேயே வேதத்தை சிதைத்துவிட்டு பின்னர் இதுதான் கடவுள் வெளிப்படுத்தியது என்று கூறுபவர்களுக்கு கேடுதான். இவ்வாறு சிதைப்பதற்கு அவர்களுக்கு கேடுதான். மேலும் அவர்கள் முறைகேடான லாபங்களுக்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் வழங்கப்பட்ட வேதத்தை வந்து அவங்க சிதைச்சிட்டு இதுதான் அல்லாஹ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத அல்லாஹ் வந்து குரான்ல மென்ஷன் படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூரா 6 வசனம் 112லயும் அல்லாஹ் சொல்லும் போது, நபிமார்களுடைய விரோதி மானிடம் வந்து ஜின்களில் உள்ள சாத்தான்கள் ஏமாற்றி கொள்ளும் பொருட்டு ஒருவரிலிருந்து மற்றவர்கள் அலங்காரமான வார்த்தையை உருவாக்கி கொள்ள அனுமதித்து உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள். அதனால அல்லாஹ் வந்து அனுமதிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நபியோட விரோதிகள் வந்து மனிதர்களையும் ஜின்கள்ல உள்ள சாத்தான்கள் வந்து ஏமாற்றி கொள்ளும் பொருட்டு அலங்காரமான வார்த்தையை உருவாக்குவாங்க. வேதத்துல இல்லாததையே வேதத்துல இருக்கிற மாதிரி ஜோடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு உள்ளத அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிச்சுட்டு, அதுலயே அல்லாஹ் அதே வசனத்துல நம்மளுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லியிருக்காங்க. நீர் அவர்களையும் அவர்களுடைய புனிந்தோர்களையும் அலட்சியப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூரா 6 வசனம் 112ல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எப்படி அலட்சியப்படுத்தணும், எது இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் இருக்கு. பல தெய்வம்னு சொல்றாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கடவுள்னு சொல்றாங்க, கடவுளுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை நம்ம எதை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி ஒரு உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்கு தான் அல்லாஹ் எல்லா வேதத்தையும் உள்ளடக்கியதா இறுதி வேதமான குரானை சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த விஷயம் வந்து
குரான்ல இருக்கான்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல குரான்ல இல்லைன்னா எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தின்னு இக்னோர் பண்ணிருன்னு அப்படின்னு அல்லாஹ் சூரா 6 வசனம் 112 சொல்லியிருக்காங்க. இதேதான் டாக்டர் ரஷாத் அவங்களோட ஃபைனல் கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி உள்ள கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. அவர் பிரின்சிபல் இஸ் வெரி சிம்பிள். நம்மளோட கொள்கை ரொம்ப எளிதானது. இஃப் இட் இஸ் இன் த குரான் வி பிலீவ். அது குரான்ல இருந்துச்சுன்னா நான் மார்க்கமா நான் எடுத்துக்கிட்டு நம்பிக்கை கொள்வேன். குரான்ல இல்லைன்னா அது எனக்கு கவலையே இல்லை, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை குரான்ல கம்பேர் பண்ணிக்கணும். அந்த இதுலயே சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு நான் ரஷாத் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன்னா, இது சைத்தானோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நம்ம முன்னாடி உள்ளதான் பார்த்தோம். சைத்தான் எந்தெந்த வழியில நம்மளுக்கு வழி கெடுப்பானா, வேதத்துல இல்லாதத வேதம் மாதிரி சொல்லுவான், வேதத்தை சிதைச்சு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த மாதிரி சைத்தான் இல்லாதத கொஞ்சம் அழுத்தி சொன்னா ஒரு நம்பிக்கை கொள்ற மாதிரி, ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்ய 4 டைம் அழுத்தி சொன்னா போதும், அது மாறிடும். ஒரு வரலாறுல மாற்றத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு காலிது பதர் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அனுப்புனாங்க. அதுல ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாடம் நடத்துறாரு. அதாவது அந்த டீச்சர் சொல்ல அந்த பசங்க திரும்பி சொல்லணும். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மனனம் ஆகிறதுக்கு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி 1948 அப்படின்னு சொல்லும்போது பசங்களும் சொல்றாங்க 1948 ஜனவரி 30 காந்தி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைம் அதையே சொல்றாரு. எல்லா பசங்களும் அதையே சொல்றாங்க. 1948 ஜனவரி 30 காந்தி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா அதையே சொல்றாங்க. அதையும் எழுத சொல்றாங்க. ரிப்பீட்டடா ஒரு 10 வாட்டி அப்படியே லைன்ல இதே எழுதிக்கிட்டு வராங்க. அதுல ஒரு பையன் எந்திரிச்சு, சார் இது காந்தி இறக்கல, அவர் சுட்டு கொல்லப்பட்டாரு தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த டீச்சர் அவங்களை எச்சரிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் எடுத்து பேசக்கூடாது, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் இது டீச்சருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மிரட்டணும்னு உட்கார்ந்துடுறாரு. இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா வரலாற சத்தியத்தை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்ய ஒரு 4 டைம் அழுத்தி சொன்னா போதும், அது ஒரு ஹிஸ்டரியா மாறிடும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரி மாறினதுக்கு நிறைய வரலாறு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி உள்ளத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இது ஒரு சைத்தானோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு அல்லாவோட சத்தியத்தை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்யான விஷயத்த ஒரு 4 டைம் அழுத்தி சொன்னா மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் இத இன்னொரு 26, 36, 45 அல்லாஹ் சொல்றாங்க, லேர்ன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட். உங்களோட கடந்த காலத்திலேருந்து கற்றுக்கொள்ளுங்க. எதுக்குன்னா எதிர்காலத்துல நன்னெறியான காரியங்கள் புரியறதுக்கு. இதன் மூலம் நீங்க அல்லாவோட கருணையை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு 36, 45 சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்திலேருந்து கற்றுக்கொள்ளுங்க, எதிர்காலத்துல நீங்க நன்னெறிய புரியலாம் அப்படின்னு. நம்ம கடந்த காலத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கோன்னா சைத்தானோட ஸ்ட்ராட்டஜி வேதத்தை சிதைக்கிறது, அல்லாஹ்கிட்டேன்னு வராதத அல்லாஹ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றதுக்கு, மக்களை திணிக்கிறதுக்கு, மக்களை குழப்பி அதை தவறான வழிக்கு போறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு நபிமார்கள் வந்த பிறகும் அவங்க நபிமார்கள் மேலேயே இட்டுக்கட்டப்பட்ட மத்த இது வந்துச்சு. முன்னாடி வேதத்தையே சிதைச்சதை நம்ம பார்க்கிறோம். அது அல்லாஹ் குரான்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ முகமது நபிக்கு இப்போ குரானுக்கு வருவோம். நம்ம குரானுக்கு வரும்போது முகமது நபிக்கு வந்த குரானை அது சிதைக்க முடியாது. அது நம்ம இன்ஷால்லா நம்ம அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். அதுல சிதைக்க முடியாது. அதனால குரான் அல்லாத வேற விஷயத்த முன்னாடி ஹதீஸ்ன்னு கொண்டு வந்துகிட்டு இருந்தான். ஹதீஸ்ன்னு ஒரு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் நபி சொல்லாததெல்லாம் நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இட்டு வந்தான். இப்ப அதே இதுலதான் சைத்தான் திரும்பி வருவான். சைத்தானுக்கு வேற விஷயம் தெரியாது. அவன் ஒரே விஷயத்தை தான் திரும்பி பண்ணுவான். அவனுக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு சலுகையை வச்சுக்கிட்டு அந்த இதுலயே தான் ரொட்டீனா நம்மளை வழிகெடுக்கிறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதைதான் அல்லாஹ் உங்க கடந்த காலத்திலேருந்து கட்டுங்க, உங்க முன்னோர்கள்லாம் எப்படி அவன் வழிகெடுக்கு கொண்டு போனான்
அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல வந்து என்ன எப்படி வழிகேட்டுக்கு கொண்டு போறான்னா, வேதத்தோட வேற இதை சேர்த்து வச்சு அல்லாவோட வார்த்தையை வேலை இல்லாம ஆக்குறது. அல்லாவோட வசனத்தை நம்ம வந்து ஒரு அலட்சியப்படுத்துறது அல்லது இக்னோர் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நிறைய இதுல பார்த்திருக்கோம். அல்லாவோட செய்தி மாதிரி மற்ற செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வந்து அல்லாவோட செய்தியில நம்ம நம்ப மறுக்கிறது, அலட்சியப்படுத்துறதா அது. இது வேதம்னா வேதம் அல்லாஹ் அரபிக்ல அணைச்சி நபி மூலியமா அல்லாஹ் அரபிக்ல அணைச்சி டாக்டர் ரஷாத் மூலியமா மேத்தமெட்டிக்கலா ப்ரூஃப் பண்ண அந்த அரபி குரானு தான் வேதம். மற்றதெல்லாம் வந்து நம்ம வேதத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கணும். இதுக்கு நம்ம மாற்றமா நம்ம இதை வந்து அதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் அரபி குரான் மாதிரியே மற்ற இதுவும் வேலிடு, அதாவது குரான் மாதிரியே ஹதீஸ்லயும் உள்ளதை நம்ம மார்க்க ஆதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அது வழிகேட்டுல இருக்கும்போது தான் அல்லாஹ் நம்மளுக்கு நேர் வழி காட்டி குரான் மட்டும்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இது வந்த பிறகும் சைத்தான் இதே ஸ்ட்ராட்டஜியை தான் கொண்டு வருவான். ரஷாது சொல்லாதத ரஷாது சொன்ன மாதிரி, ரஷாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளுக்கு கொடுத்தத அதை வந்து ஒரு மார்க் ஆதாரம் மாதிரி அப்படின்னு எடுத்துக்குது. டாக்டர் ரஷாது சொன்னதுல ஹோல் மெசேஜ் என்னன்னா, காட் அலோன், குரான் அலோன். குரான்ல இருந்தா நீங்க மார்க் ஆதாரமா எடுத்துக்கங்க, குரான்ல இல்லைன்னா அதை மார்க் ஆதாரமா எடுத்துக்காதுங்க. யாரு சொல்லியிருந்தாலும் பொருட்டல்ல. அதுல அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நீங்க யாரு சொல்லியிருக்காங்கன்னு பொருட்டல்ல, அல்லாஹ் வேதத்துல சொல்லியிருந்தா அதை மார்க்க கடமைகளா எடுத்துங்க. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிதலுக்கு அது அட்வைஸா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மார்க்க ஆதாரம்னு வேற எதுவும் எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து முன்னுள்ள வேதத்தை சிதைச்சது இப்படித்தான் சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா முன்னுள்ள வேதத்துல எதையும் நம்ம வந்து பின்பற்றத்தக்கதா இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சிதைச்சு வச்சிருக்காங்க. முன்னுள்ள வேதத்திலேயோ இல்ல முன்னுள்ள மத்த மார்க்க புத்தகத்திலேயோ நம்ம அல்லாவை தேடும் போது நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரிதான் அல்லாக்கு பசங்க பையன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுக்கப்புறம் அல்லாக்கு வந்து மற்றவங்க வந்து அல்லாவோட தீர்ப்பை மாத்தி எழுதுவாங்க. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நரகத்துக்கு போட்டாங்கன்னா இந்த நபி வந்து சிபாரிசு பண்ணி அவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. அப்படின்னா வந்து அல்லாவோட தன்மைக்கு மாற்றமா உள்ளதுதான் மற்ற புத்தகத்துல கொண்டிருக்காங்க. அந்த புத்தகத்தெல்லாம் வந்து டக்குன்னு கொண்டு வரல, இன்ச் பை இன்ச்சா நம்ம அந்த ஸ்டோரி பார்த்தா மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 4 வாட்டி அழுத்தி சொல்லி அதை 4 பேர் மூலியமா சொல்ல வச்சு அந்த விஷயத்த வேதம் மாதிரியே கொண்டு வர்றதுதான் சைத்தானோட ஸ்ட்ராட்டஜி. இதுல நம்ம ரொம்ப உறுதிப்பாடா இருக்குன்னு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்தது நம்ம குரான் அலோன் அப்படின்னு உள்ளது பார்ப்போம். ஏன்னா அல்லாவோட மார்க்க கடமைகள் அல்லாவோட தன்மை எல்லாமே வந்து நம்ம அல்டிமேட்டா குரான்ல தான் பார்க்க முடியும். குரான் இல்லாத வேற இடத்துல வந்து நம்ம அல்லாவோட பண்பை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் மார்க்க கடமைகள் மார்க்க சடங்குகள் எல்லாத்துலயும் நம்ம குரான்ல தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை வந்து 5:48 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. பின்னர் சத்தியம் நிறைந்ததாகவும் முந்தைய வேதத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவற்றின் இடத்தில் இந்த வேதத்தை நாம் உமக்கு வெளிப்படுத்தினோம். எல்லாத்தையும் உள்ளடங்கியது. நம்ம குரானை நம்ம ஏத்துக்கிட்டாலே முன் உள்ள வேதம் எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கை கொண்டா மாதிரி ஆகுது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை எதையும் நான் விற்று வைக்கல, இந்த புத்தகம் வந்து முற்றிலும் விவரிக்கப்பட்டதா இருக்கு, இதை தவிர்த்து மற்றொன்ற சட்ட மூலாதாரமா தேடாதங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. கஷ்டத்தை உண்டாக்குவதற்காக இந்த குரானை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தல. இந்த குரான் வந்து வழிகாட்டுதலாகவும் கருணையாகவும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் இவ்வளவு இது நம்மளுக்கு எல்லா சொல்யூஷனும் நம்ம சொல்யூஷன் பார்க்க போனா இந்த இன்னையிலையும் சரி நம்ம பர்ஃபெக்ட் ஹாப்பினஸா நம்ம வாழ்றதுக்கும் மறுமையிலும் நம்ம ஆன்மாவை மீட்சி அடைஞ்சு அல்லாவோட சாம்ராஜ்யத்துக்கு திரும்பி போறதுக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து இந்த இதுல வச்சிருக்காங்க. முன் உள்ள வேதத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இது இருக்கு. இதை தவிர்த்து நீங்க வேற எதையும் தேடாதங்க, இது வந்து நான் முற்றிலும் விபரிக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு. இந்த வார்த்தைலாம் வந்து நம்ம சப்மிஷனுக்கு வந்த புதுசுல நம்மளே பல பேருக்கிட்ட சொல்லியிருப்போம், நம்மளே பல டைம் நம்ம கேட்டிருப்போம். டாக்டர் ரஷாதோட பயானு கேட்கும் போதும் இதுதான் கோர் மெசேஜா இருக்கும், இதை தவிர்த்து வேற எதுவும் மூலாதாரமா தேடாதங்கன்னு. இப்ப சைத்தான் அதே லைன்லயே தான் வரோம். குரானை தவிர்த்து மற்ற இதுல மார்க்க சடங்குகள் அதை வந்து வேற இடத்துல போய் தேடுறாங்க. இதை வந்து ஏன்னா நம்ம வேற இடத்துல நம்ம தேடக்கூடாது, குரான்லயே தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா குரான் வந்து ஞானம் நிறைந்ததா இருக்கு, ஹீலிங் அண்ட் மெர்சி. உங்க இதயத்துல தொந்தரவு செய்கின்ற எந்த ஒன்றுக்கும்
நிவாரணமும் அல்லாவோட கருணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க எதுக்கு குரானை வந்து கவனத்தோட படிக்க கேட்க மாட்டேங்கிறங்க, உங்க மூளையில வந்து பூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டுற மாதிரி உள்ள வசனம். உங்களுக்கு இன்னும் லாக்கா இருக்கு, நீங்க ஏன் குரானை கவனத்தோட செவியே இருக்க மாட்டேங்க, நான் கற்றுக்கொள்ள எளிதா ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 54:17 சொல்லியிருக்காங்க. குரான் வந்து நம்மளுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருப்பாங்க, குரான்லாம் நீ எல்லாம் படிச்சா புரியாது, அதுல வந்து இலக்கியம் இருக்கு, கிராமர் இருக்கு, அது எதுக்காக அந்த வசனம் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைவர்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் வந்து உனக்கு என்ன பூட்டா போட்டிருக்கு, ஏன் கவனத்தோட செவியே இருக்க மாட்டேங்க, கற்றுக்கொள்ள எளிதாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 55:2 வந்து நான் ஆசிரியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளுக்கு ஆசிரியரா இருந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ரெடியா இருக்காங்க. அதுல நம்ம வந்து அந்த அல்லாஹ்வோட அருளால அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல நம்ம அடையணும். நம்ம குரான் மட்டும் அப்படின்னு அந்த இதையும் நம்ம பார்ப்போம். குரானை அடையறதுக்கு வந்து நம்ம வந்து ஈமான் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்பிக்கை கொண்டோருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கிடையாது. நம்பிக்கை கொண்டோருக்கு இது கலங்கர விளக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றத பார்த்திருக்காங்க. ஆனா மக்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டுதல், எல்லாரும் தான் குரானை படிக்கிறாங்க. மற்ற கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் குரானை படிக்கிறாங்க. குரான்ல ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாமான்னு உள்ளவங்களும் வந்து குரானை ஃபுல்லா பல டைம் படிச்சிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டுதல் வராது. அது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு. நம்பிக்கை எப்படின்னா வந்து அல்லாஹ் குரானோட தன்மைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, முற்றிலும் விபரிக்கப்பட்டது, இதுல வேதத்தை எல்லாத்தையும் உள்ளடங்கியது, இதை தவிர்த்து நீங்க எதுவும் நீங்க மார்க்க ஆதாரமா தேடக்கூடாதுன்னு, அப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குரானை எடுத்து கூறும்போது நீங்க கருத்தூண்டி கவனமா கேளுங்க, நீங்க கருணையை அடையலாம், நீங்க கவனமா நம்பிக்கை கொண்டு கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரிந்து கொள்வதற்காக இதனை ஒரு அரபி மொழியில் நாம் வெளிப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் குரானுக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மையா அதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நிச்சயமாக நாம் இந்நினைவூட்டலை வெளிப்படுத்தினோம், மேலும் நிச்சயமாக நாம் இதனை பாதுகாப்போம். பாதுகாப்பு, செக்யூர் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னுள்ள வேதத்தை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். இஞ்சிலு, தௌராத்து எல்லா வேதத்தையும் வந்து சிதைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி குரான்ல நடக்காது. ஏன்னா பாதுகாப்பு நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாதுகாப்புனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புனா என்னன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு பொட்டியில வச்சு நம்ம குரானை உள்ள வச்சு ஸ்ட்ராங்கான இரும்பு பொட்டியில பூட்டினா பாதுகாப்பா, அப்படி முன்னாடிலாம் பாதுகாப்புனா அப்படிதான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு வந்து மாடர்ன் டெக்னாலஜில ஃபிங்கர் பிரிண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்கேனர் வந்துச்சு. நம்ம போய் நின்றா நம்ம ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஐ ஸ்கேன் வந்துச்சு. இதெல்லாம் மொபைல்லயே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அட்வான்ஸா எந்த டெக்னாலஜி வந்தானோ அதை விட தாண்டி அல்லாஹ் இந்த செக்யூரான இந்த பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இதுல எதையும் நுழைக்க முடியாது, எதையும் ரிமூவ் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் இதுல 300 லாக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, இது விஸ்டம், ஞானம். ஞானம், நம்பிக்கை, அந்த ஞானம், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இது கலங்கர விளக்கு. இப்போ ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்போம், ஒரே டீச்சர் தான் நம்மளுக்கு வந்து பாடம் நடத்தியிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு புரியுது, ஒருத்தவங்களுக்கு புரியல. சில பேருக்கு சீக்கிரம் புரியும், சில பேருக்கு லேட்டா புரியும், அது வேற விஷயம். மொத்தத்துல என்னன்னா ஒரு ஆளுக்கு புரியுது, ஒரு ஆளுக்கு புரியல. ஏன்னா 19 அற்புதத்தை பத்தி சொல்லும் போது, காட் அலோன்னு உள்ளதை பத்தி சொல்லும் போது, குரான் மட்டும்னு உள்ளது குரான்ல இருந்து எடுத்து சொல்லும் போது, நம்மளை விட பெருசா படிச்சவங்களால நம்பிக்கை கொள்ள முடியல. நம்ம அவங்களோட கம்மியா தான் படிச்சிருப்போம், அல்லாவோட கருணையால நம்ம நம்பிக்கை கொண்டிருப்போம். இந்த லாக்கு என்னன்னா வந்து விஸ்டம், ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் இருந்தாதான் அது வந்து திறக்கும். 19 அற்புதத்தை பத்தி சொல்லும் போதும் இது வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கை அதிகப்படுத்தும், சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கும், இது அல்லாஹ் கிட்டே தான் வந்துச்சுன்னு உறுதிப்படுத்தும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் வந்து இப்ப அல்லாஹ் நம்மளுக்கு குரானுக்கு கொடுத்திருக்கிற லாக்கு. அந்த நம்பிக்கை இல்லாம குரானை நம்ம எத்தனை டைம் படிச்சாலும் சரி, வேணா மனநம் வேணா செஞ்சுக்கலாம், 100 டைம் 200 டைம் நம்ம குரானை திரும்பி திரும்பி படிச்சா வேணா எல்லா வசனமும் மனநம் வேணா ஆயிடும்.
அதை நம்ம பின்பற்ற முடியாது. அதன் மீது நம்ம நம்பிக்கை கொள்ள, அதாவது அதன் பின்பற்றி அதன் மீது நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்பிக்கைன்னு உள்ளதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். குரானோட தன்மை எப்படி, குரானை நம்பிக்கை கொள்றது. அப்படி நம்பிக்கையாளர்களுக்கு தான் அது வழிகாட்டுதல், நம்பிக்கையற்றவங்களுக்கு அது வழிகாட்டுதல், லாக் ஆயிடும். அதுதான் எல்லாம் குரான்ல சொல்லியிருக்காங்க. அவங்க செவி புலனையும் கண்ணிலையும் காதலையும் திரையேற்றுவோம் சொல்றது, அவங்களை குருடாக்கிடுவேன் செவிடாக்கிடுவேன்னு சொல்லிட்டு இல்லாது. நம்ம நம்ம சொல்லும் போது அவங்க காதுல கேட்பாங்க, நம்ம 19 ப்ரூஃப் மற்றதெல்லாம் காமிக்கும் போது அவங்க பார்ப்பாங்க. ஆனா அவங்களால உணர முடியாது. சிந்திப்பாங்க, ஆனா அதையும் அவங்களால உணர முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட லாக் இருக்கு. அந்த பிலீஃப், அந்த விஸ்டம் லாக், அந்த நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்கிட்டேன்னு அந்த நம்பிக்கை மூலமா அந்த ஞானத்தை அடைஞ்சாதான் நம்ம அந்த குரானையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த ஞானம், அந்த நம்பிக்கைலாம் அது லாக் ஆகுறதுக்கு என்னன்னா, குரானுடன் சேர்த்து நம்ம மற்றத மார்க்க ஆதாரம்னு தேடினா நம்ம அது லாக் ஆயிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 25-30 தூதர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், என் ரட்சகரே, என் சமூகத்தை இந்த குரானை கைவிட்டு விட்டார்கள். அல்லாஹ் நபி மூலியமா, முகமது நபி மூலியமா அனுப்புன குரானு, டாக்டர் ரஷாத் மூலியமா அனுப்புன கன்ஃபார்ம் பண்ண மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட கருணைய அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றத கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு, அல்லாவோட கயிற்றை பட்டி பிரிச்சுக்கிங்க அப்படின்னு அல்லாஹ் 103 சொல்லும் போது, அந்த கயிறு காட் அலோன், குரான் அலோன் தான். அந்த குரான்ல தான் நம்ம மார்க்க கடமைகளை தேட முடியும். குரான்ல தான் நம்ம வழிகாட்டுறதை தேட முடியும். அந்த குரான்ல தான் நம்ம அல்லாவை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் குரான்ல பல வகையில சிதைக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் சூரா 2 வசனம் 286 அரபிக்ல ஒஃபீர்லனா வர்ஹம்னா அந்த மௌலானா, இந்த துவா நம்ம டெய்லி நம்ம இதுல ஓதிக்கிட்டு இருப்போம். ஒஃபீர்லனா வர்ஹம்னா அந்த மௌலானான்னு உள்ளதுல வர்ஹம்னா உள்ளது மொழிபெயர்ப்புல விடுபட்டிருக்கு. அதை நம்ம விடுபட்டிருக்குன்னு நம்ம அதை கருத முடியும். அது ஏதோ ஒரு இடத்துல எரர்ஸ் ஆயிருக்கு, ஹியூமன் எரர். அது டாக்டர் ரஷாத் கலிஃபா அந்த வர்ஹம்னா அது அலீஃப் லாம் மீம், சூரா 2ல அலீஃப் லாம் மீம்னு உள்ள சூறால அது வருது. அதுல அலீஃப் லாம் மீம் எல்லாமே கவுண்டடு 19ல டிவிசிபிள் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வர்ஹம்னா உள்ளதுல 2 அலீஃப் 1 மீம் இருக்கு. அதையும் டாக்டர் ரஷாத் கவுண்ட் பண்ணி தான் 19ல டிவிசிபிள்னு காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வேர்டு நம்ம மொழிபெயர்ப்புல விடுபட்டிருக்கு. அது ஒன்ஸ் விடுபட்டதுனால அதை நம்ம ரிப்பீட்டடா பல முறை நம்ம டெய்லி சொல்ல போனா டெய்லி நம்ம ஓதுறோம், எல்லா டைம்லயும் ஓதுறோம். அதை நம்ம விடுபட்டு ஓதுறோம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு சைத்தானுக்கு நம்ம ஒரு சின்ன கேப் கூட கொடுத்துடக்கூடாது. இது அரபிக்ல உள்ளதை மாத்தி மொழிபெயர்ப்புல ஒரு எரர்ஸ் ஆயிருக்கு. அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு, அரபி படி கரெக்ட் பண்ணிக்கிட்டு, அந்த எங்கள் மீது கருணை கொள்வீராக வர்ஹம்னா உள்ளதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதனால நம்ம அல்லாவோட கயிற்றான குரானை பற்றி பிடிச்சிருக்குன்னு எந்த வகையிலையும் மற்ற இதுக்கு நம்ம வேதத்துக்கு உள்ள தன்மை மற்ற எந்த இதுக்கும் நம்ம கொடுத்துடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம எதை வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனா மார்க்கம் வேதம்னா அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்பிச்சு கணித ரீதியா ப்ரூவ் பண்ணதுதான். இதுதான் நம்ம சேஃப் ஜோன். சைத்தான் எல்லாரையும் நான் வழிகெடுப்பேன், உண்மை மட்டும் வழிபடுபவர்கள்ட்ட நான் வழிகெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் சேஃப் ஜோன். நம்ம குரான் அல்லாஹ் மட்டும் இருக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ் குரான்ல தான் நம்ம அல்லாவோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்படி நம்ம அல்லாவை நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட குரானுக்கு பக்கத்துல கூட வேற எதையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் சைத்தானோட காலங்காலமான வழிமுறையா இருக்கு. இதுதான் சைத்தானோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. உங்க கடந்த காலத்திலேருந்து கற்றுக்கிட்டு உங்க எதிர்காலத்துக்குள்ள நன்னெறிய புரியுங்கன்னு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவுரைப்படி நம்ம வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவோம். எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர்.
உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வல்லலாக இருக்கின்றீர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.